இந்த ஏரியாவை ஆண்ட மன்னன் காலத்துல தேர் வந்து தேருடைய அச்சு வந்து இரு பாகமா முறிஞ்சு போச்சு. அதாவது அச்சு முறிந்த இடம் அப்படின்றனால இந்த அச்சிரப்பாக்கம்ன்ற பேர் வந்திருக்கு. இன்னும் நிறைய வரலாறுகள் சொல்லிக்கிட்டே போறாங்க. ஆனா எல்லாத்தையும் நம்மளால நம்ப முடியாது இல்லையா? ஒரு சில வரலாறு தான் இந்த பேருக்கு ஒத்து போற மாதிரி இருக்கு. ஸோ அச்சுமுறி விநாயகர் அப்படின்ற ஒரு திருக்கோயிலும் இங்க இருக்குது. ஸோ அந்த விநாயகர் ரொம்ப ஃபேமஸ். அந்த விநாயகருக்கு ஒரு வரலாறு சொல்றாங்க. என்னங்க உங்களுக்காக ஒரு சூப்பரான அம்மா கைமணத்துல இருந்து ரெசிபி காத்துட்டு இருக்கு. அம்மா கைமணத்துல இருந்து நீங்க என்ன ரெசிபி அப்படின்றத பாத்துட்டு வாங்க. அஞ்சரைப்பேட்டை அம்மா கைமணம் நேயர்களுக்கு கீதா மாமியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு அம்மா கைமணத்துல உங்களுக்காக காய்கறி கொழக்கட்டை எப்படி செய்யணும்னு சொல்லித்தரேன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். கோஸ், வெங்காயம், வேக வைத்த உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கொத்தமல்லி, எண்ணெய், உப்பு, அரிசி மாவு. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். கொழக்கட்டை அப்படின்னு சொன்னோடனே நம்ம பார்த்தீங்கன்னா எப்பயுமே செய்யற கொழக்கட்டை வந்து தேங்காய் பூர்ணம் வச்சு தான் செய்வோம். இல்லைன்னா வந்து உப்புமா கொழக்கட்டை இந்த மாதிரி தான் செய்வோம். இப்போ குழந்தைகளுக்காகவே இது எல்லா காய்கறியும் போட்டு எல்லா காயுமே போடலாம். இதில் நீங்கள் வந்து பீன்ஸ் போடலாம், கேரட் போடலாம், பட்டாணி போடலாம். எல்லா காய்கறியும் போட்டு செய்யும்போது அந்த காய்கறியோட சத்துக்களும் அதில் அடங்கும். அதே நேரத்தில் நம்ம இந்த கொழக்கட்டை பார்த்தீங்கன்னா ஆவியில வேகத்தினால உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். காயெல்லாம் நான் வதக்கிக்கிறேன். இதுல நான் ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம், இதுக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய், காரம் நிறைய வந்துருங்க போடலாம். இப்போ குழந்தைகள் சாப்பிட்றதுனால கொஞ்சமா போட்டுக்கோங்க பச்சை மிளகாய். கோஸ் அதையும் இதோட போடுறேன். அதே போல பீன்ஸ் சின்ன சின்னதா கட் பண்ணுது. எல்லாத்தையும் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு எல்லாத்தையும் நம்ம இப்ப நல்லா வதக்கணும். இதுல நீங்க தேவையான கேரட், அதுக்கப்புறம் வந்து பச்சை பட்டாணி அதையும் போடலாம். எப்பயுமே காய்கறிகள் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம பச்சையா, அதாவது முக்கால் வேக்காடுல சாப்பிட்டீங்கனாலே ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. பல்லுக்கு வந்து முக்கியமா ரொம்ப ரொம்ப நல்லது. காய்கறிகள்ல இருந்து எல்லாமே கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா பல்லுக்கும் உறுதி. அதனால முக்கால் வேக்காடுல நீங்க இதை செஞ்சு நல்லா இப்போ சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கணும். இதுல கடைசியா நம்ம வந்து தேவையான அளவுக்கு இதுக்கு காய்க்கு லேசா கொஞ்சம் உப்பு போட்டுருங்க. எதுக்காகனா நம்ம இப்போ அந்த மாவுலையும் உப்பு போட போறோம். அதனால நிறையவும் உப்பு போடக்கூடாது. கொஞ்சமா இருக்கு உப்பு போட்டுறேன். இதை வந்து ஒரு தட்டில் எடுத்து வைக்க போறேன். இப்போ இந்த காய்கறி கொஞ்சம் ஆறட்டும். அடுத்தது நம்ம வந்து இப்போ தண்ணி கொஞ்சம் வானிலையில நான் தண்ணி விட்டுருக்கேன். இப்ப நம்ம கொழக்கட்டைக்கு மாவு எப்படி பண்றோமோ அதே போலதான் இப்போ நல்லா கொதிக்கணும் அந்த தண்ணி. நான் பவுல்ல இப்போ ஒரு 3-4 ஸ்பூன் நான் அரிசி மாவு போடுறேன். இதுல கொஞ்சமா உப்பு, இதை நல்லா முதல்ல கலந்துக்கிறேன். இப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. நம்ம இப்ப இதுல இந்த அரிசி மாவுல இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா விட்டு நல்லா கொஞ்சம் பிசையணும். ஏன் சுட தண்ணி நம்ம விடுறோம் அப்படின்னீங்கன்னா, இந்த சுட தண்ணி விடும்போது உங்களுக்கு அந்த அரிசி மாவும் நல்லா கொஞ்சம் வெந்துடும். அந்த இதுலயே மாவை இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு பிசைஞ்சிக்கணும். இப்ப நம்ம எப்படி தொப்பு செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுல நம்ம கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிறேன். நான் எண்ணெயை தொட்டு தொட்டு செய்யும் போது உங்களுக்கு வந்து நல்லா அழகா வரும். உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெயை நம்ம எப்படி கொழக்கட்டை செய்யறோமோ அதே மாதிரிதான் இப்ப இதுல இந்த காய்கறி கலவையும் இது உள்ளே வைக்கலாம். ஒரு ஒரு காய்கறியும் இந்த மாதிரி மாவுக்குள்ள வச்சு இதை நல்லா பூரணத்தை நல்லா மூட போறேன். நான் இப்போ இந்த மாதிரி ஒரு ஒரு பூரணத்தையும் இந்த மாதிரி வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கேன். நான் இப்போ பூரணம் தயாரா எடுத்து இப்ப நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம குக்கர் நம்ம எப்பயும் செய்யற மாதிரி இட்லி
தட்டு இருக்கு இல்லையா, அதுல நம்ம இப்போ இந்த கொழக்கட்டைய ஒரு 15 நிமிஷம் நல்லா இது வேகணும். வச்சாச்சு. இப்போ குக்கரை நம்ம மூடுறோம். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இப்ப நான் உங்களுக்காக 2 பண்ணிருக்கேன் நானு. இது நல்லா இது ஆவி நல்லா வந்ததுக்கு அப்புறம் ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்ப நல்லா கொஞ்சம் வேகட்டும். இப்ப நல்லா இது குக்கர்ல இந்த ஆவி நல்லா வந்திருக்கு. இப்ப நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இது வந்திருக்கான்னு பார்க்கலாம். இப்ப இதை நான் பிளேட்ல எடுத்து வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். இதை நான் எடுத்து வச்சிருக்கேன். மேல அலங்கரிக்க உங்களுக்கு சைடெல்லாம் இந்த மாதிரி கொத்தமல்லி, சுட சுட மணமணக்க உங்களுக்காக தயாரா எடுத்து காய்கறி கொழக்கட்டை. இது எப்படி செய்யணும்னு திருப்பி உங்களுக்காக நான் சொல்றேன். வாணலில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. வெங்காயம், பச்சை மிளகாய், கோஸ், பீன்ஸ் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி அதை தனியா ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. திருப்பி வாணலில தண்ணி விட்டு நல்லா அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். ஒரு பவுல்ல அரிசி மாவு போட்டுட்டு அதுல கொஞ்சமா துளியுண்டு உப்பையும் போட்டு வச்சுட்டு நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இந்த சுட தண்ணி நல்லா கொதிச்ச தண்ணியும் அதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கிளறி நல்ல பதம் வந்ததுக்கு அப்புறம் நம்ம சொப்பு எப்படி செய்வோமோ அதே மாதிரி செஞ்சு அது உள்ள இந்த காய்கறி பூரணத்தையும் வச்சு நல்லா மூடிட்டு திருப்பியும் குக்கர்ல தண்ணி விட்டு இட்லி தட்டுல அந்த கொழக்கட்டையும் அதில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறம் திருப்பி எடுத்து ஒரு தட்டுல எடுத்து வச்சுட்டு மேல அலங்கரிக்க கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டீங்கன்னா சுட சுட மணமணக்க உங்களுக்காக தயாரா எடுத்து காய்கறி கொழக்கட்டை. இந்த கட்டாயம் நீங்களும் செஞ்சு பார்த்து எங்களுக்கு எப்படி இருக்குன்னு எழுதி போடுங்க. மீண்டும் நாளைக்கு அம்மா கைமணத்துல வேறொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கீதா.